ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஜிஎஸ்கே. இன்னைக்கு நம்ம கடையில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா J2 ட்ரோன். அதாவது ட்ரோன்ல வந்து குறைஞ்ச ரேட்ல நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க, சும்மா சிம்பிளா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்காக தான் இந்த J2 ட்ரோன் கொண்டு வந்திருக்கோம். இதோட இது மெயின் என்ன அப்படின்னா, மற்ற இடத்துல இது வந்து 4000 5000 அந்த மாதிரி சேல் பண்ணிருக்காங்க. நம்ம வெறும் 1800 நம்ம சேல் பண்றோம். மற்ற ட்ரோன்லாம் பாத்தீங்கன்னா ரேட் ஹை ரேட்ல இருக்கும். இது கொஞ்சம் குறைஞ்ச ரேட்ல சீப் அண்ட் பெஸ்டா இருக்கிற மாதிரி நீங்க ட்ரையல் பண்றதுக்கு இந்த ட்ரோன் பக்காவா இருக்கும். இந்த ட்ரோனோட என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிற நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இது பேக்கிங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸை தாண்டி உள்ளேயுமே கொஞ்சம் சூட்கேஸ் மாதிரி கொஞ்சம் நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கிங்கே பக்காவாக இருக்குது. இதில் சென்டரில் நம்ம ட்ரோன் இருக்குது. ட்ரோன் பார்க்கவே உங்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது. நல்லா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லைட்டாக விரிச்சு வர மாதிரி இருக்குது. 4 ரெக்கையோடு இருக்குது. ஃபினிஷிங்குமே உங்களுக்கு பக்காவாக இருக்குது. இதுல வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு ஜாய்ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜாய்ஸ்டிக் நல்லா குட் கண்டிஷன்ல தான் இருக்கு. ஜாய்ஸ்டிக் கொடுத்துருக்காங்க. அது போக என்ன பாத்தீங்கன்னா, பேக்கிங்ல தனியா ஒரு சில இது இருக்கு. அந்த விங்ஸ் பறக்கும் போது சும்மா எதுவும் டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. அது போக சார்ஜ் ஏற்றதுக்கு கேபிள் ஒன்று, எக்ஸ்ட்ரா விங்ஸ் ஒரு 2 கொடுத்துருக்காங்க. சப்போஸ் அந்த விங்ஸ் எதுவும் டேமேஜ் ஆச்சுன்னா எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ற மாதிரி 2 விங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா, நம்ம ஜாய்ஸ்டிக்கை வந்து கலட்டுறதுக்காக கொஞ்சம், ஏன்னா அந்த இது பேட்டரி உள்ள போட்டுட்டு வெளியே விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்புறம் ஜாய்ஸ்டிக் பேக் சைடு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு AAA பேட்டரி ஒரு 3 பேட்டரி போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3 பேட்டரி நம்ம AAA பேட்டரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரோன் பேக் சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி அட்டாச் இருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பேட்டரி வந்து நமக்கு டியூல் பேட்டரி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒன்று வந்து நம்ம சார்ஜ் போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னொன்று வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி 2 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது பேட்டரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ண வந்து நம்ம மொபைல் சார்ஜ் ஆகும். V8 சார்ஜர், அதாவது டைப் பி அந்த கேபிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதுல வச்சு சார்ஜ் போட்டுக்கலாம். இது எப்படி ஆன் பண்றது, ஆன் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த பவர் ஆன் பட்டன் மேலேயே கொடுத்துருக்காங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ட்ரோன் வந்து ஆன் ஆகிடுது. லைட்டிங் பார்த்தீங்கன்னா பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது. அதாவது லைட்டிங் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நைட் நேரத்தில் நம்ம இதை யூஸ் பண்ணும்போது எங்கேயும் சப்போஸ் ட்ரோன் விழுந்துருச்சுன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம், எந்த அளவு இருக்குங்கிறது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜாய்ஸ்டிக் ஆன் பண்ணுறது பாருங்க. இந்த ஸ்க்ரூ வச்சு கழட்டிட்டு 3 AAA பேட்டரி கொடுத்துருக்காங்க. டபுள்யூ பேட்டரியா டபுள்யூ என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி 3 பேட்டரி நீங்கள் போட்டுக்கோங்க. 3 பேட்டரியை போட்டு இந்த டோரை லாக் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்னா அந்த ஸ்க்ரூவை போட்டு ரைட்டாக டைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆயிரும். ஆன் பண்ணதுக்கப்புறம் இதில் ஸ்பீடு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீடு இதுதான் ஆக்சிலேட்டரு. இது ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரோன் ஆன் ஆயிரும். நல்லா ஏறுமே செம்மையாக வருது, உங்களுக்கு செம்ம ஸ்பீடில் சுற்றுது. இது எப்படி டேக் ஆஃப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு சும்மா ட்ரையலாக தான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நல்லா ஃபுல்லாக ஹையாக பறக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.